ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டேஷனில் தான் இருக்கிறேன். நைட்டு ஃபுல்லாகவே தூங்கலை. ஏன் தூங்கலைன்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, இங்கே வந்து இப்படி தூங்கிட முடியாது. நிறைய சம்பவங்கள் நடக்கலாம். ஒன்று இந்த எதையாச்சும் தூக்கிடுவாங்க, அது ஒன்று இருக்குது. அப்புறம் பிள்ளை வந்து நான் தூங்கிட்டு இருந்தா பாப்பா வந்து எங்கே போகிறா என்ன பண்ணுறான்னு தெரியாது. அதனாலே நான் தூங்காமல் இருந்தேன். அவளை தூங்க வைக்கலான்னு தான் நான் பார்த்தேன். ஆனால் அவள் தூங்க மாட்டேன் அப்படின்ட்டா. ஏன்னா நான் தூங்கினாதான் அவள் தூங்குவா. அதனால் அவளும் தூங்கலை. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? என் புருஷன் தான் என்னை வீட்டில் இருக்க விடாமல் துரத்துறது. வாரம் வாரம் வந்தால் எனக்கு தலைவலி தான். ரொம்ப அதிகமாக பேசுகிறாரு. நீ யாரை வச்சுருக்க, என்ன பண்ணுற, எவனை வச்சுருக்க, எவன் உனக்கு குடிக்க வாங்கி தரான், குடிக்கிறேனாம்மா நான். அதான் நான் வந்து நைட்டு ஃபுல்லாக முழிச்சு இருந்திருக்கேன். குடித்ததுனால தான் நான் நைட்டு ஃபுல்லாக முழிச்சு இருக்கிறேன். அவனுக்கு வாய் இருக்குது, நாக்கு இருக்குது அப்படிங்கிறனால எவ்வளோ நாளும் பேசுகிறான். இப்போ அவனுக்கு வந்து இப்போ சம்பள காசு அவன் கையில் இருக்குது. 2000 சில்லறக்கிட்டே இருக்கும். வச்சு நல்லா ஒரு கலக்குமா. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனால் என்னை பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னைய எங்கள் அப்பா அம்மாவை பேசினால அதுக்காண்டி அவன் கண்டிப்பாக அனுபவிப்பான். சத்தியமான வாக்கு. ஏன்னா போன வாரமே விழுந்துட்டான் என்னை அடிச்சுட்டு. ஏன்னா இன்னைக்கும் வந்து என்னை அடிப்பேன்னு சொன்னான். நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கொலை மிரட்டல் எனக்கு விட்டான். ஏன்னா எனக்கு போன வாரமே எனக்கு அடி வாங்கி முடியலை ஃப்ரெண்ட்ஸ். என்னால் சுத்தமாக முடியலை. 2 காதுலையும் அப்பிட்டான். எனக்கு காது வலி தாங்க முடியலை. அந்த அளவுக்கு வலி எனக்கு. இன்றைக்கும் வந்து அடித்தேன். என்ன ஆகும் எனக்கு? சும்மாவே எனக்கு தலை வலிக்குது. இங்கே மறுபடியும் இந்த காது கட்டி இருந்தது. அதை எடுத்தால் இன்னொரு தடவை வருது. நான் அதுக்கு பார்ப்பேனா இல்லை இவன் புதுசாக அடிக்கிறதுக்கு நான் பார்ப்பேனா என்னன்னு நீங்களே சொல்லுங்களேன். நான் எதுக்கு தான் பார்ப்பேன்? நான் என் பிள்ளைய பார்ப்பேனா இல்லை இவனை பார்ப்பேனா? இவன் பேசுகிற பேச்சு கேட்பேனா? நான் ஈரோடுலேருந்து இதெல்லாம் தாங்க முடியாமல் தான், அடி கேவலமான பேச்சுகள் அதெல்லாம் தாங்க முடியாமல் தான் இங்கேயும் வந்து நான் நல்லா இருப்பேன். அந்த மாதிரிலாம் சொல்லி தான் இங்கே வந்தேன். நான் நல்லா இருப்பேன், நான் அப்படி பேச மாட்டேன். இனி நான் வந்து அங்கேருந்து வந்துட்டா நான் நல்லா இருப்பேன், இந்த புது இடம்ல நான் நல்லா இருப்பேன் அப்படி சொல்லி தான் வந்தான். இன்னும் இங்கேயும் வந்து ஐயோ, இனிமேல் நான் ஒரு தடவைக்கு 2 தடவை பட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்குமே சத்தியமாக சொல்கிறேன், நான் சத்தியமான வாக்கு. நான் இது 2 தடவை பட்டுட்டேன். எனக்கு புத்து வரலன்னா நான்லாம் மனசியே இல்லை. சத்தியமாக எனக்கு நிம்மதியே போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ கூழோ கஞ்சோ ஒத்தையில் இருந்து எங்கேயாச்சும் நிம்மதியாக ஒரு இடத்துல எனக்குன்னு ஒரு இடம் பாதுகாப்பு, தூங்குறதுக்கு, கஞ்சி குடிக்கிறதுக்கு நிம்மதியாக இருந்து அந்த மாதிரி ஒரு இடம் கிடச்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க வாடகைக்கு. கண்டிப்பாக அந்த அட்ரஸை மட்டும் இவனுக்கு சொல்லவே மாட்டேன். இதோட போதும். நான் அவனை நினச்சது போதும். நான் வந்து எனக்காக நினைக்கல, என் பிள்ளைக்காக நினச்சேன். ஆனால் அவனுக்கு என் பிள்ளையும் முக்கியம் இல்லை, நானும் முக்கியம் இல்லை. அவனுக்கு அவனோட எண்ணங்கள் தான் முக்கியம். அவன் என்னை பற்றி நினைக்கிற நினைப்பு தான் முக்கியம். ஒரு விஷயம் நடந்தால் அதோடு விட்டுற மாட்டான். அதையே வந்து பல தடவை பேசிகிட்டு இருப்பான். அதையே வச்சு பேசிகிட்டு இருப்பான். அப்படி பேசுகிறவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சைக்கோன்னு சொல்லுவான். அவன் வந்து சைக்கோ தான். அதையே நினச்சி பிடிச்சி அவன் வாழ்க்கையை டோட்டலாக வேஸ்ட் பண்ணுவான். அடுத்தவங்களோட வாழ்க்கையும் வேஸ்ட் பண்ணுவான். அவனோட வாழ்க்கை தான் வேஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா அது இல்லை. அவனை நம்பி இருக்கிறவங்க வாழ்க்கையும் கெடுத்து சின்ன பணமாக ஆக்கிடுவான். அதனால் எனக்கு இதோட அவன் வேணாம். எனக்கு என் குழந்த மட்டும் போதும். என் குழந்தைய வந்து நான் எந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வாரேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அவனுக்கு வந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்.
நான் நினச்சிட்ருக்கேன், இது நடக்கும் கண்டிப்பாக.